இங்க பாரு, என்ன நீ அந்த அளவுக்கு அடிமுட்டால நினைச்சிடாத. என்னவோ நடந்திருக்கு, நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. இல்லன்னா நீ இப்படி நடந்துக்கிற ஆளே கிடையாது. அது என்ன எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். நில்ல இளவரசி, நீ இந்த வீட்டு வாசப்படியை தாண்டி கால் எடுத்து வச்ச, நான் அப்புறம் போலீஸ்க்கு போயிடுவேன். நீ வேணா ஒண்ணு பண்ணு, ஒரு 10 நாளைக்கு பெங்களூர் போயிட்டு வா. ஷாம், அபிக்கு உடனே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி. நில்லு, நீ எதுக்கு இப்ப என்ன பெங்களூர் போக சொல்ற? அங்க யார் இருக்கா எனக்கு? உன் தங்கச்சி பிரேமா அங்கதானே இருக்கா. ஒரு 10 நாள் இருந்துட்டு வா. ஒருவேளை நீ திருப்பி வரதுக்குள்ள என் குழந்தை கிடைச்சாலும் கிடைச்சிரும். அப்படின்னா என்னடி அர்த்தம்? அப்படின்னா நீ என்னை விட்டு போன அர்த்தம். என்னால போக முடியாது. என்னை விட்டு போடி, போய் தொலை, என் உயிரை வாங்காத. போறேன்டி, நான் போறேன். ஆனா நான் சண்முக சார் கிட்ட தான் போவேன். நீ ஆபீஸ்ல போய் இறங்கும் போது நான், அவரு, போலீஸ் எல்லாரும் அங்கதான் இருப்போம். அபி, அப்படி எதுவும் முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சு வைக்காத. அப்படி செஞ்ச அது குழந்தை உயிருக்கு ஆபத்துல போய் முடியும். யோ, நீ வாய மூடியா? இதுக்கு மேல நீ வாயை திறந்த உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். ஏய், குழந்தை எங்கடி இருக்கு? குழந்தை நீ என்ன பண்ண? குழந்தை இருக்கட்டும், உனக்கு தெரியும் தானே? சொல்லுடி. ஆமா தெரியும். எங்க இருக்கா? ஒரு இடத்துல பத்திரமா இருக்கா. எனக்கு தெரியாம என்னை விட பத்திரமான இடம் எது? அத சொல்ல முடியாது. அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் உனக்கு இல்ல. எனக்கு தெரியணும். கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன டென்ஷன் படுத்தாத. உன்கிட்ட இருக்கிறத விட ஒரு பத்திரமான இடத்துல, நம்பிக்கையான இடத்துல இருக்கு. நீ என்னை விட்டு போய் தொலை. நான் திரும்ப வரும்போது நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. இந்த ஜென்மத்துல நான் உன்னை பார்க்க விரும்பல. Just get lost. ஹலோ. ஹலோ கிருஷ்ணா, நான் அபி பேசுறேன். சொல்லுங்க. லீலா எங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டாளா? இல்லை, இன்னும் டிஸ்சார்ஜ் ஆகல. இளவரசி உங்களை வந்து பார்த்தாளா? ராஜலட்சுமி உங்க வீட்டில் இருக்காளா? இல்லையே. ஏன் கேட்குறீங்க? ஹலோ. இல்லை கிருஷ்ணா, தயவு செஞ்சு ஆமா இல்லைன்னு ஏதாவது ஒரு கரெக்டான பதிலை சொல்லுங்களேன். என்னங்க இது? நான் கரெக்டாக தானே சொல்லிட்டு இருக்கேன். நானே ஹாஸ்பிட்டல் வீடுன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். நான் எப்படி ராஜலட்சுமியை பார்த்துக்க முடியும்? இல்லை கிருஷ்ணா, இங்கே ஒரு சின்ன. ஹலோ. ஹலோ. அதான் குழந்தை விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல, அப்புறம் ஏன் முந்திரி கொடுத்தனமான வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இதில் தலையிட உனக்கு மட்டும் இல்லை, இளவரசியோட குழந்தைக்கு தான் ஆபத்து. அதை புரிஞ்சுக்க அபி. இனிமே இதில் தலையிட்ட அது உனக்கும் நல்லதில்லை. அப்படின்னு நான் சொல்ல, மேடம் சொன்னாங்க. அதை ஞாபகப்படுத்திட்டு போறேன். மேடம் ஃபைலை மிஸ் பண்ணிட்டாங்க, அதை எடுத்துட்டு போக தான் வந்தேன்.
ஆனால் கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போகணும். உட்காருங்க. ஏங்க என்னடி கோயிலுக்கு போயிட்டு வரேங்க. என்ன அடிக்கடி கோவில் கிளம்பி போற? வீட்டில் நடக்கிற பிரச்சனையால மனசுல நிம்மதியே இல்லைங்க. அன்னைக்கு சம்மந்தி வீட்டில் வந்து சத்தம் போட்டு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. கோயிலுக்கு போய் சாமியை பார்த்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்குங்க. சரி இரு, நானும் வரேன். வாங்க. வா, 2 பேரும் சேர்ந்தே போலாம். அம்மா முத்து வாப்பா. வா முத்து வா. என்ன வாமுத்து, ஏண்டா வந்தங்கிற மாதிரியே என்னடா கூப்பிடுறீங்க? இது உன் வீடுடா. நாங்க வந்து உன்னை வரவேற்கணுமா? நீங்க வர்றதை யாரா தடுக்க முடியும்? நீங்க வரலங்கிறதானே எங்க வருத்தமே. சரிப்பா. அம்மா நான் சிங்கப்பூர் கிளம்புறேன், உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். டேய் என்னடா அது திடீர்னு சிங்கப்பூர் கிளம்புறேன்னு சொல்ற? ஆமாம்மா, என் பழைய கம்பெனியில் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. இதோ பாருங்க ஃப்ளைட் டிக்கெட். நான் இப்போவே சிங்கப்பூர் கிளம்புறேன். என்னப்பா இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே? சொன்னா எதுவுமே நடக்க மாட்டேங்குதேப்பா. வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நான் போக வேண்டாமா? இங்கேயே தேங்கி நிற்க முடியுமா? தீபா, நீ எப்படி இருக்க? வாங்க. தீபா சிங்கப்பூர் கிளம்புறானா? இப்ப எதுக்கு நான் நல்லா இருக்கேன்னு என்ன பொய் சொல்ல வைக்கிறதுக்கு முயற்சி பண்ற? சாரி, உன்னோட நிலவரம் எவ்வளவு பெரிய கலவரம்னு அங்கிள் ஆண்டியும் சொன்னாங்க. அங்கிள் அந்த செல்வாவை 4 சாத்து சாத்தி இருக்கணும். நீ ஏன் தடுத்த? எங்க அப்பா சாது. அது சரி, நீங்க தான் இந்த வன்முறையை தூண்டி விட்டதா? சில சமயம் சமாதானத்தால நியாயம் கிடைக்கும், பல சமயம் வன்முறையால தான் நியாயம் கிடைக்கும். மனுஷனுக்கு மரண பயம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல நீதியும் நியாயமும் தர்மமும் எப்பவுமே ஜெயிக்கும். ஆஹா, கரெக்டா சொன்னப்பா. எங்க உன் ஃப்ளைட் டிக்கெட் காட்டு. இப்ப எதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் கேட்குற? இல்ல சும்மா பார்க்கலான்னு தான். ஃப்ளைட் நம்பரு எப்போ கிளம்புது இதெல்லாம் பார்க்கலாம் தான். தரமாட்டேன். நீ வாங்கி கிழிச்சு போட்டுருவ. என்னை சிங்கப்பூர் போக விடாம தடுத்துருவ. நான் சிங்கப்பூர் போயே ஆகணும். நீ சிங்கப்பூர் போய் தான் ஆகணுமா? தீபா, நீ ஏன் அப்படி கேட்குற? என் கண்ணில் படாம எங்கேயாச்சும் போன்னு என்னை துரத்திட்டே இருப்ப. இப்போ சிங்கப்பூர் போய் தான் ஆகணுமான்னு கேட்குற. என்ன பண்றது, நான் இப்படியெல்லாம் இருந்தவளே இல்லை. எக்கேடாவது கெட்டுப்போ, எனக்கு என் வேலை நடந்தா சரின்னு ரொம்ப சுயநலமா வாழ்ந்தவ தான் இந்த தீபா. யாருக்கும் தலை வணங்கினதில்ல, எதுக்கும் அடி பணிஞ்சதில்ல. ஆனா இன்னைக்கு வயத்துல என் புள்ள வந்து என் மனசை மாத்திட்டான். என் கோவத்தை நொறுக்கிட்டான். என் முரட்டு பிடிவாதத்தை தூள் தூள் ஆக்கிட்டான். என்னமோ மனசு ரொம்ப இழகி போயிடுது. இப்பெல்லாம் எல்லா உறவும் வேணும், எல்லாரையும் கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கணும்னு தோணுது, எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும்னு தோணுது. உறவுகள் இல்லைன்னா மனுஷனை வாழ்றதுல அர்த்தமே இல்லைன்னு தோணுது. அதுக்கு தான் உன்னை கூட சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். இல்லை தீபா, நான் உடனடியாக சிங்கப்பூர் போயே ஆகணும். என்னப்பா நீ? இங்க செல்வா தீபா பிரச்சனை உச்சத்துல இருக்கு. இந்த நேரத்துல நீ இங்க இருந்து சப்போர்ட்டா இருப்பேன்னு நாங்க தைரியமா இருந்தோம். ஆனா திடுதிப்படி இப்படி சிங்கப்பூர் போறேங்கிற? மாமா, என்னோட பிரச்சனைக்காக ஏன் அவரை தடுக்கிறீங்க? அது தப்பு. அவர் வாழ்க்கையில அவர் செட்டில் ஆனா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் இல்லை. அதெல்லாம் சரிம்மா. இருந்தாலும் முத்து 4 வார்த்தை சொன்னா உன் புருஷன் அடங்குவான்ல? அம்மா, பேசிக்கலா செல்வா நல்லவன் தானம்மா. சந்தியாவை இழந்த வெறுப்புல ஏதோ இப்படி தப்பு பண்றான். நிச்சயமா ஒரு நாள் அவன் திருந்துவாமா. நான் அவனுக்கு நிறைய புத்திமதி சொல்லியிருக்கேன். புத்தி சொல்லி திருந்துற புள்ளையாடாது. நீ சிங்கப்பூர் போறத
இன்னும் கொஞ்ச நாளைக்கு தீபா பிரசவம் முடியற வரைக்கும் தள்ளி போட முடியாதா? அத்தை, எதுக்கு இப்ப சுயநலமா பேசுறீங்க? இல்லம்மா, உன் பிரசவம் வரைக்கும் எதுவும் பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறேம்மா. அப்படி ஒன்றும் ஆகாதுமா. அப்படி ஏதாவதுன்னா நீங்கள் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சிங்கப்பூர்லேருந்து இங்கே வர்றதுக்கு 3 மணி நேரம் தான் ட்ராவலிங் டைம். ஏ பார்வதி, அவனை இதுக்கு மேல நீ தடுக்காத. சரிப்பா முத்து, நீ நல்லபடியா போயிட்டு வா. வாழ்க்கையில நீ மென்மேலும் உயரணும். இந்த அப்பாவோட ஆசீர்வாதம் என்னைக்கு இருக்கும் உனக்கு. வரேம்மா, வரேன்ப்பா. சரிப்பா, நல்லா இருப்பா. தீபா, கனவு கண்ட வாழ்க்கையை மறந்துட்டு நம்ம 2 பேருமே யதார்த்த வாழ்க்கைக்கு மாறுறோம். உனக்கு இதில் ஒன்றும் வருத்தம் இல்லையே? ஒரே ஒரு வருத்தம் தான் முத்து. நீ ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆகணும். இல்லைன்னா என்னோட மனசாட்சி என்ன உறுத்தும். நீயும் செல்வாவும் சந்தோஷமா என்னைக்கு வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கே எனக்கு கல்யாணம். தேங்க்யூ ஸோ மச் தீபா. ஆல் தி பெஸ்ட். என்னடி? என்னங்க, நீங்க இருங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். தீபா, நான் கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அப்படியே எல்லார் பேருக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். நான் வரேங்க. இருடி. அம்மா தீபா, உங்க அத்தா தனியா போறா. நானும் அவ கூட கோயில் போயிட்டு எல்லா பேர்லயும் அர்ச்சனை பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ வீட்டை பார்த்துக்குமா? குட் மார்னிங் சார். ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஒரு போலீஸ்காரங்கிட்ட பிஸியாக இருக்கீங்களான்னு கேட்காதீங்க. யாருக்காக பிஸியாக இருக்கோம்? உங்களுக்காக தானே பிஸியாக இருக்கோம். சாரி சார், ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன் சார். சரி, உட்காருங்க. சொல்லுங்க சார், இளவரசி குழந்தைய காணும் சார். அவ காணாம போய் இன்னையோட 2 நாள் ஆச்சு. அந்த குழந்தைக்கு கிட்னி சரியில்லைன்னு ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா. நான் தான் அவளை பார்த்துக்கிட்டேன். இப்ப திடீர்னு குழந்தைய காணும் சார். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இளவரசி மேல. என்ன உளறீங்க? ஆமா சார், அதனால தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். இதை நீங்க கேஸா எடுத்துக்கலனாலும் அவ உங்க அண்ணனோட குழந்தை. உங்க பர்சனல் இன்ட்ரெஸ்ட்லயாவது இந்த கேஸை நீங்க தான் டீல் பண்ணி தரணும். அவங்க குழந்தைய அவங்களே கடத்துவாங்களா? அவ கடத்திட்டான்னு நான் சொல்லலையே, அவ மேல சந்தேகம்னு தான் சொல்றேன். குழந்தை மேல இளவரசி ரொம்ப உயிரா இருக்கா. சுப்பிரமணி சார் வேற டைவர்ஸ் பண்ணிட்டாரா. குழந்தை தான் அவ உலகம்னு ஆயிடுச்சு. ஆனா இப்ப திடீர்னு குழந்தைய காணும்னு சொல்லியும் நான் தான் பதட்டப்படுறேனே தவிர அவகிட்ட கொஞ்சம் கூட பதட்டமே இல்ல. ரொம்ப கூலா இருக்கா. அதனால்தான் எனக்கு அவ மேல சந்தேகமா இருக்கு. நான் கேட்டா குழந்தை ஒரு இடத்துல பத்திரமா இருக்குன்னு சொல்றா. ஒருவேளை கிருஷ்ணா கிட்ட இருக்குன்னு பார்த்தா அங்கேயும் இல்ல. என்ன விட யார் சார் அவ்வளோ பத்திரமா அந்த குழந்தைய வச்சுக்க முடியும்? அபி, குழந்தைய காணோம்னு நீங்க சொல்றீங்க. குழந்தை பத்திரமா இருக்கிறத அண்ணி சொல்றாங்க. நீங்க சொல்றத நம்பர்தா இல்ல அவங்க சொல்றத நம்பர்தா? சார், அவ மேல மட்டும் இல்ல சார், அந்த ஷாம் மேல எனக்கு ரொம்ப டவுட் இருக்கு. அந்த ஷாம் நடவடிக்கையே சரியில்லை. 2 பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது என்னன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? ராஜலட்சுமியை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். அதை பெத்தவங்க அவங்க கேட்கட்டும். சார், அவ கேட்டா என்ன, நான் கேட்டா என்ன சார்? ரெண்டும் ஒண்ணு தானே. எப்படிங்க ஒண்ணாகும்? குழந்தைய பெத்தது அவங்க, ஆனா குழந்தைக்கு நீங்க யாரு? பெத்த அம்மாவே சும்மா இருக்காங்க, எந்த பதட்டமும் இல்லாம. அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தை எங்கேயோ பத்திரமா இருக்குன்னு தானே அர்த்தம். சார், இருந்தாலும் அது மட்டும் இல்ல, எங்க அண்ணனை டைவர்ஸ் பண்ண போறதை எங்க அண்ணி ஒரு வார்த்தை கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லல. அது லீலா என்கிட்ட சொல்லும்போது நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? நியாயம் கேட்க போனேன். என்ன இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அது உங்களுக்கு தெரியும்ல சார். அதெல்லாம் பேசுற நேரமா சார் இது? போலீஸ் ஆபீசர் சார் நீங்க. விருப்பு வெறுப்புகளை தாண்டி தானே சார் வேலை செய்யணும். இங்க பாருங்க அபி, சம்மந்தப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். இப்போ நீங்க கிளம்புங்க. எனக்கு
சார் சார் அது ஹலோ சோமசுந்தரம், நான் சண்முகம் பேசுகிறேன். சொல்லுங்க சார். ஒரு விஷயம், எங்கள் அண்ணி இளவரசி உங்களுக்கு தெரியும்ல? நல்லா தெரியும் சார். ஒன்றும் இல்லை, அவங்கள கண்காணிக்கிறதுக்காக மஃப்டியில் ஒரு ஆளை போடுங்க. 24 மணி நேரமாக அவங்கள வாட்ச் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எனக்கு அப்டேட் வரணும். சரிங்க சார். என்னமோ அவன் குழந்தைய காணோன்னு எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. அப்படிங்களா சார்? உடனே அங்கே ஒரு ஆள் போடுங்க. சரிங்க சார். அப்புறம் இன்னொரு விஷயம் சார். சொல்லுங்கள். கொடுங்கையூர் ஏரியாவில் ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா ஒரு டெட் பாடி கிடக்கிறதா தகவல் வந்திருக்கு சார். ஆனா பொண்ணா? ஆன் தான் சார். மிடில் ஏஜ். கொலையா தற்கொலையா? தெரியல சார், போனாதான் சார் தெரியும். சரி, நானும் ரவுண்ட்ஸ் கிளம்புறேன், வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே சார். இளவரசியை கண்காணிக்க ஆள் போட்டுறேன் சார். ஓகே. சந்தியா, சந்தியா, சந்தியா. வாங்க தம்பி. என்னம்மா சந்தியாவோட மொபைலுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தா சுவிட்ச் ஆஃப் வருது? சார், சந்தியா திடீர்னு மும்பை போயிட்டா சார். மும்பைக்கா? ஏன், எதுக்கு? தம்பி, என் தங்கச்சி மும்பையில் இருக்கா. ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்த்துட்டு இருக்கா. திடீர்னு அவளுக்கு கேன்சர்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதனால தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவளை பார்க்கறதுக்காக அர்ஜென்ட்டாக சந்தியா போக வேண்டியதாக போயிடுச்சு. நானும் சந்தியாவும் மும்பையில் போய் செட்டில் ஆயிடலான்னு பேசிட்டு இருந்தோம். அப்போ கூட மும்பையில் யாரும் தெரியாதுன்னு தான் அவன் எனக்கு சொன்னான். என் தங்கச்சி ரொம்ப நாளாக காண்டாக்டில் இல்லை. அதனால அவள் எங்கே இருக்கன்னே தெரியாமல் இருந்தது. இப்போ கேன்சர்னு சொன்னதும் உயிருக்கு பயந்து போய் எங்களுக்கு ஃபோன் பண்ணி அழுதா. ரொம்ப பரிதாபமாக இருந்தது. அதனால தான் சந்தியாவை துணைக்கு அனுப்பி வச்சேன். அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாவது என்கிட்ட அவ சொல்லியிருந்திருக்கலாம். இல்லை தம்பி, போகிற அவசரத்தில் செல்ஃபோனை மறந்துட்டு போயிட்டா. இனிமே அவளாக காண்டாக்ட் பண்ணாதான் உண்டு. சார், உண்மையிலேயே சந்தியாவுக்கு எங்களை விட்டு போகிறது கூட கவலை இல்லை சார். உங்களை விட்டு போகிறோமே நினச்சி தான் ரொம்ப அழுதா சார். ஆனால் எனக்கும் அம்மாவுக்கு ஹிந்தி தெரியாது சார். சந்தியாவுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் அவளை நாங்கள் அமுச்சு வச்சோம். சரி, ஒரு விதத்தில் அவள் அங்கே இருக்கிறது நல்லது தான். நானும் மும்பைக்கு ட்ரான்ஸ்ஃபர் அங்கே தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவள் ஃபோன் பண்ணாலும் அங்கேயே இருக்க சொல்லுங்கள். ஆமாம் தம்பி. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அவள் பேசினானா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள். சந்தியாட்ட நான் கண்டிப்பாக பேசினா அவன் நம்பர் எனக்கு வேணும். சரிங்க சார். ஐயோ, என்னடா அது? ஒரு வழியாக இவனை அனுப்பிட்டோம். என்னடா பண்ணுறது? ஏதாவது ஒரு டூப்ளிகேட் சிம் வாங்கி சந்தியாவை அப்பப்போ பேச சொல்லுவோமா? அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறா. ஒரே பொய்ய ரொம்ப நாளாக சொன்னா நாமளும் மாட்டிப்போண்டா. சரிம்மா. நாசமா போச்சு, எல்லாம் வீணா போச்சு. என்னாச்சு ஷாம்? என் குழந்தைய ஒரு தடவையாவது கண்ணில் காட்டுங்கன்னதுக்கு சரின்னு சொன்னீங்களே, எங்க என் குழந்தை? குழந்தைய இடம் மாத்திட்டாங்க. இப்ப குழந்தை எங்க இருக்குன்னு எனக்கே தெரியாது. இடம் மாத்திட்டாங்களா? எதுக்கு? ஏ, அதை போய் உங்க அபிகிட்ட கேளு. அபியா? காலையில் நான் அவ்வளோ தூரம் மிரட்டியும் நீ அவ்வளோ தூரம் சொல்லியும் உன் பேச்சு கேட்காம கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிருக்கா. சண்முகத்துக்கிட்ட ராஜலட்சுமி கணவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அதை தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் ஆளுங்க குழந்தைய இடம் மாற்றிட்டாங்க. இப்போ நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. அப்போ என் குழந்தை? குழந்தையோட தலைவிதிப்படி நடக்கும். இனி என் கையில் எதுவுமே இல்லை. ஷாம், சாரி சாரி ஷாம். ஷாம் ப்ளீஸ் ஷாம், விளையாடாதீங்க ஷாம். நான் போலீஸ் கிட்ட போகல, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. காலையில கூட உங்க முன்னாடி தானே நான் அவைய திட்டிட்டு வந்தேன். அவ ஏதோ என் மேல இருக்கிற பாசத்துல அப்படி எல்லாம் பண்ணிட்டேன். அதுக்காக என் குழந்தைய வச்சு விளையாடாதீங்க. என் குழந்தை எங்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு எதுக்கு? நீ அபியை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுற. இப்ப பாரு, உன் குழந்தைக்கு அவளே எவனா வந்துட்டா. இப்படி எல்லாரும் என்ன பழி வாங்குறீங்களே, நான்
நான் என்ன பாவம் பண்ண? ஒரு பக்கம் அந்த மகா, ஒரு பக்கம் என் புருஷன். மலையா நம்பின நீங்க இப்ப அபி. இப்படி நான் நம்பின எல்லாரும் என்ன பழி வாங்கினா நான் என்ன பண்ணுவேன்? ஷாம், என்ன வேணாலும் பண்ணுங்க ஷாம். என் குழந்தைய விட்டுருங்க ஷாம். என் குழந்தைய கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ். அதை பற்றி கவலை இல்லை. முதல்ல அபியை வீட்டை விட்டு அனுப்பு. அபி உன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் உன் குழந்தை உன்கிட்ட வராது. அவ போக மாட்டாளே. கேட்டா என்னோட நிழல் மாதிரின்னு சொல்லுவாளே. அவளை அனுப்புறது ரொம்ப கஷ்டம் ஷாம். அதெல்லாம் எனக்கு எதுக்கு? அவள் ரொம்ப தான் துள்ளிக்கிட்டு இருக்கா. முதல்ல அவள் விஷப்பல்ல போடுங்க. இல்லை அந்த விஷத்தினாலேயே நீயும் உன் குழந்தையும் சாக போறீங்க.